இந்த சம் பாருங்கள், ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்பியர் கோளத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. கம்பி எப்படி இருக்குன்னா உருளை வடிவில் இருக்கும். இப்போது ஒரு கோலத்தை உருக்கி ஒரு கம்பியை உருவாக்குறாங்க, ஒரு கோலம் உருளையாக உருவாக்குறாங்க. அது உருளையோட நீளம்னா ஹைட்டு தான் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இங்கே 8 சென்டிமீட்டர் இருக்குது. விட்டம் கேட்குறாங்க. அப்போ விட்டம்னா ஆரம் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ 4 சென்டிமீட்டர் ஆரம். இங்கே மில்லிமீட்டருக்கு இது. அப்போ நம்ம மில்லிமீட்டராக மாற்றினோன்னா அப்போ 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர். அப்போ 10ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மில்லிமீட்டராக வந்துடும். ஆறு ரேடியஸ் 10 மில்லிமீட்டர். அவ்வளோதான். இங்கே ஆல்ரெடி 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள. அப்போ 3னா இது பாதினா 3/2 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால். இப்போ இதை உருக்கி இந்த கம்பியை உருவாக்குறோம், உருளையை உருவாக்குறோம். அப்போது கோலத்தோட ஃபார்முலா என்ன? 4 கன ஃபார்முலா 4/3 πr3. உருளைக்கு πr²h. பை கேன்சல் ஆகிடும். அப்போ 4/3 × 40 × 40 × 40. இப்போ ஆர்ஸ்னா இங்கே 3/2 × 3/2 × h. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? h தான் தேவை, கம்பியின் நீளம் தான் தேவை. அப்போது h